Hi students, நாம இன்னைக்கு exercise 3.3 ல second problem பார்க்க போறோம். Consider the following parallelogram. Find the values of unknowns x, y and z. So நம்மளுக்கு வந்து 5 problems கொடுத்திருக்காங்க. இந்த 5 problems நம்ம x, y, z value find out பண்ணோம். So இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் first problem. First problemல என்னென்ன valuesலாம் கேட்டிருக்காங்க? இந்த angles x, y, z. So first நம்ம first problemல ஈஸியா என்ன ப்ராப்பர்ட்டி parallelogram opposite angles are equal அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ y is equal to 100 degree. ஓகே, ஏன்னா இந்த ரெண்டும் தான் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி adjacent angles are supplementary. Adjacent angles are supplementary. So இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இப்ப இந்த ரெண்டும் வந்து adjacent angles. அப்ப z plus 100 degree இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 degree வரும். ஓகே, so எப்பவுமே ரெண்டு adjacent angles ஆட் பண்ணா 180 degree வரும். So அப்ப z plus 100 வந்து 180 degree. Z is equal to 180 degree minus 100 which is equal to 80 degree. ஓகே, so இப்ப z ஓட வேல்யூ 80 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, so y 100, z வந்து 80. so definitely இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆப்போசிட். அகைன் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். so இப்ப x is equal to definitely 80 degree அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, so செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா so இப்ப இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா adjacent angles. okay, so again இந்த property படி adjacent angles are supplementary. அப்ப x plus 50 degree வந்து 180 degree. x equal to 180 minus 50. okay, so 180 minus 50, 0 minus 0, 0, 8 minus 5, 3, 1 minus 0, 1. so அப்ப 130 degree. x ஓட value 130 degree அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ இப்ப இது 130 அப்படி ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள். இப்ப இது கண்டிப்பா 130 டிகிரி தான். ஓகே, சோ அகைன் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு y ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு x. இது என்னது 130 டிகிரி. ஓகே, சோ அப்போ y ஓட வேல்யூ 130 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப z ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ முதல்ல இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டிப்பா ஈக்குவல். சோ அப்ப இது வந்து 50 டிகிரி. ஓகே, சோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சம் ஆஃப் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். ஓகே, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அட் சேம் வெர்டெக்ஸ் ஆஃப் அ பாலிகன். ஓகே, சேம் வெர்டெக்ஸ் ஆஃப் அ பாலிகன். ஒரு வெர்டெக்ஸ்ல இருக்க இன்டீரியர் ஆங்கிளும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரும். சோ அப்ப z plus 50 டிகிரி பாத்தீங்கன்னா 180 டிகிரி. சோ இத வச்சு z equal to 180 டிகிரி minus 150 டிகிரி. sorry, minus 50 டிகிரி. ஓகே, சோ again 180 minus 50 already find out பண்ணியாச்சு. z equal to 130 degree. okay, so அப்ப இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 130 degree அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, சோ ஒன்னு நம்ம பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு ரெண்டு parallel லைன். ஓகே, அதுல ஒரு டிரான்ஸ்வர்சல் கிராஸ் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் இருக்க y இன்டீரியர் ஆங்கிளும் இந்த பக்கம் இருக்க ஆங்கிளும் z. ஓகே, அதாவது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சேம். ஓகே, சோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சியும் z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். so இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வச்சியும் y is equal to z which is equal to 130 degree. ஓகே, இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சேமா இருக்கப்போ இதுவும் இதுவும் சேம். ஓகே,
ஸோ ஒன்று நம்ம வந்து ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஒரு சேம் வெர்டெக்ஸில் ஆட் பண்ண 180 வரணும். அதை வச்சு z ஈக்குவல் டு 130 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படின்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, ரைட். ஸோ அப்போ எக்ஸ் கண்டிப்பாக 90 டிகிரி தான். ஒன்று அப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா vertically opposite angles. இந்த ரெண்டு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா vertically opposite angles. ஓகே. ஸோ அப்போ vertically opposite angles are equal. ஓகே. இங்க இவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்க. இது என்னது, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தாலே இது வந்து 90 டிகிரி. ஓகே. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, கண்டிப்பா 90 டிகிரி. ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, 90 டிகிரி இதுதான் வந்து எக்ஸ். அதே மாதிரி இங்க வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம y வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. sum of all angles in a triangle equal to 180 degree. Okay. So அப்ப x ஓட வேல்யூ, okay, x plus ஆல்ரெடி இங்க 30 டிகிரி கொடுத்திருக்காங்க, 30 டிகிரி plus y. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணா 180 டிகிரி. x நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 90 plus 30 plus y is equal to 1 degree. ஓகே, 90 plus 30 வந்து உங்களுக்கு 120 வரும், ரைட். 9 plus 3 வந்து 12. ஓகே, ஸோ 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி ரைட் சைடில் போச்சுன்னா y is equal to 180 டிகிரி minus 120 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 180 minus 120, ஓகே, 8 minus 2 வந்து 6. ஓகே, ஸோ அப்போ y is equal to 60 டிகிரி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து 60 டிகிரி. ஓகே. ஸோ அகெயின் இப்போ திருப்பியும் இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல், ரைட். ஸோ இப்போ இதை ப்ராப்பரா நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் y-யும் கண்டிப்பா இந்த z-ம், ஓகே, இது ரெண்டும் என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா y is equal to z is equal to 60 டிகிரின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ z is equal to 60 டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ y-யும் 80 டிகிரியும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ y is equal to 80 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது 80 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. திருப்பி adjacent angles are supplementary. Adjacent angles are supplementary. ஸோ அப்போ x plus 80 டிகிரி வந்து 180 டிகிரி, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து x-யும் இந்த 80 டிகிரியும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணி which is equal to 180 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ x is equal to 180 minus 80. ஓகே, ஸோ 180 minus 80 என்னது, 100, ரைட். 0 0 0, 8 minus 8 0. ஸோ அப்போ x is equal to 100 டிகிரி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது 100. அதே மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் parallel லைன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டும் parallel லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டும் parallel லைனை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இங்க ஒரு டிரான்ஸ்வர்சல் கிராஸ் ஆகுது அப்படின்னா இங்க இருக்க ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, y 80 டிகிரி. ஓகே, இதுவும் கண்டிப்பா இந்த ஆங்கிள், இது ரெண்டும் என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்.
So அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு alternate interior angles are equal. அப்ப definitely y is equal to z is equal to 80 degree. Okay, so z is equal to 80 degree find out பண்ணிரலாம். Okay, so இந்த angle alternate interior angles கண்டிப்பா equal இருக்கும். Okay, next fifth problem வரலாம். Fifth problemல first இது ரெண்டும் opposite angles, right? So அப்ப opposite angles are equal. So இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு கண்டிப்பா y is equal to 112 degree find out பண்ணிரலாம். Okay, so இப்ப இது வந்து 112 degree. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு triangle, right? So இது எப்படி இருக்குன்னா shape இப்படி இருக்கு, right? இது ஒரு triangle. அப்ப sum of all angles in triangle, okay, equal to என்னது 180 degree. அப்ப 112 degree plus 40 degree plus x equal to 180 degree. Okay, so 112 plus 40, okay, so 152 வருது. Okay, so 180 minus 152 ஏன்னா right sideல போகும்போது subtract பண்ணோம். 10 minus 2 வந்து 8, 7 minus 5 2. Okay, so அப்ப x is equal to 180 degree minus 150 degree 152. Okay, x is equal to 28 degree find out பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் subtract பண்ணியாச்சு. Okay, so இப்ப இது வந்து 28 degree. Again ஈஸியா நம்ம டயக்ராம் பார்க்கும்போது இந்த ஆங்கிளும் right alternate interior angles. So அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு okay, alternate interior angles are equal. So அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு z is equal to x is equal to 28 degree. So அப்ப definitely z வந்து 28 degree find out பண்ணிரலாம். Okay, thank you, thanks for watching.